கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே ஆர்வம் காட்டுவோம். ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் எதெல்லாம் விளைகிறதோ அதனுடைய முதல் கனியை கோவிலுக்கு கொடுப்பது என்பதுதான் அவனுடைய வழக்கமான செயல். எனவே அவனுடைய வாழை தோட்டத்திலே கொலைகள் எல்லாம் கொடுத்து தொங்கு கொண்டிருக்கின்றன. எனவே அதனுடைய முதல் கனியை அறுத்து தன்னுடைய வேலையாளிடம் கொடுத்து அதை கோவிலில் கொண்டு போய் கொடு என்று கொடுக்கின்றார். இந்த வேலையால் அந்த தாரை எடுத்து வாழைத்தாரை தோளில் சுமந்துட்டு கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறான். வர வழியில் அவனுக்கு ரொம்ப பசி. அவங்கள்ட்ட காசு கிடையாது, உணவும் கிடையாது, கையில் வாழைத்தார் இருக்கு. சரி, இந்த வாழைத்தாரிலேருந்து 2 எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இந்த வாழைத்தாரிலேருந்து 2 வாழைப்பழங்களை எடுத்து அவன் உண்டான். மீதி பழத்தை கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டான். அன்றைய நாள் இரவு அந்த பணக்காரனுக்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார். கனவிலே வருகிறார். இன்றைய நாள் நீ எனக்கு கொடுத்த வாழைப்பழம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு, நான் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற, வயிறெல்லாம் நிறைஞ்சிருக்கு, நீ கொடுத்த அந்த 2 பழம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது என்று சொல்லி கடவுள் அவனுக்கு கனவிலே சொல்கின்றார். கனவுலேருந்து விழுத்துழுகிறான். இந்த பணக்காரனுக்கு ரொம்ப கோபம். என்னடா, நான் வாழைத்தாறு ஃபுல்லாக கொடுத்து அனுப்புனேன், ஆனால் கடவுள் 2 பழம் தான் சாப்பிட்ருக்கிறாருன்னு சொல்கிறாரு. இந்த வேலைக்காரன் நடுவில் எதையோ வித்துட்டான் போல அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, விசாரிக்கிறார். அப்பொழுது அந்த வேலைக்காரன் உண்மையை ஒத்துக்கிறான். சாமி, இந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தேன், ரொம்ப பசி, வழியில் 2 பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன், மீதி பழத்தை நான் கோவிலில் கொடுத்துட்டேன், நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்க அப்படிங்கிறான். அப்பொழுதுதான் இந்த பணக்காரனுக்கு உண்மை புரிந்தது. இந்த பசியோடு இருந்த அந்த வேலைக்காரன் சாப்பிட்ட அந்த 2 வாழைப்பழம் தான் கடவுளுக்கு இன்பமானதாக இருந்தது, கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது, சுவைமிக்கதாக இருந்தது என்று புரிந்து கொண்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாய் திருவையோடு இணைந்து அன்னை மரியாவை காணிக்கையாக கோவிலில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளினை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த பைபிளில் நம்ம எவ்வளவுதான் பிரித்து படித்தாலுமே பைபிளில் ஒரு செய்தி கூட அன்னை மரியாள் கோவிலை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்காது. மாறாக இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ இந்த விழா விவிலியத்தில் காணப்படுவதிலேயே நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? அப்போக்ரிஃபல் காஸ்பல்ஸ், அதாவது திருமறை நூலை சாராத நூல்கள் என்று சொல்லி ஒரு சில நூல்களை திரு அவை வகைப்படுத்துகின்றன. அதிலே காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு நற்செய்தியாளர் அன்னை மரியாளுடைய பிறப்பு நிகழ்வையும் அவர் எவ்வாறு கோவிலை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்பதையும் தனது நற்செய்தி நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த பாரம்பரியத்தின் வழியாகத்தான் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் இந்த விழாவினை நினைவு கூறுகின்றோம். பைசண்டைன் அரசன் முதலாம் ஜஸ்டினியன் என்கிற பேரரசன் எருசலேம் தேவாலயத்திற்கு மிக அருகாமையிலே அன்னை மரியாவுக்கு என்று ஒரு அழகான கோவிலை கட்டுகின்றார். சென்ட் மேரிஸ் மேஜர் என்று அந்த கோவில் என்றும் இருக்கிறது. அந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு முதல் இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த விழாவினையும் நம்முடைய திருப்பலி பூசை புத்தகத்திலும் திருத்தந்தைகள் அடிக்கோடிட்டிருக்கிறார்கள். இவ்வாறாக பாரம்பரியமாகத்தான் இந்த விழாவினை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான அழைப்பு, கடவுளுடைய திருவுளத்தை நீங்களும் நானும் அன்னை மரியாவை போல புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறோமா, நிறைவேற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. கடவுளுடைய திருவுளத்தை சுவைக்கினும் அன்னம்மாளும் அறிந்தவர்களாக தங்களுடைய மகளை கோவிலை காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள். ஏறக்குறைய 13 வயது வரை அன்னை மரியாள் கோவிலில் தான் வளர்கிறார். ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். எத்தனையோ விதமான எருசலேம் மகளிர் மெசியா தன்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி கனவு காண்கிறார்கள், ஆவலோடு இருக்கிறார்கள், பேராசையோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாக்கியம் அன்னை மரியாவுக்கு கிடைக்கிறது. கன்னியாக இருக்கக்கூடிய மரியா கடவுளுடைய மகனை கருத்தாக்குவதற்கு சித்தமாகிறார். இது அந்த காலத்திலே கடவுளுடைய அழைத்தலை ஏற்று ஒரு கன்னிப்பெண் கருவாவது என்பது ஒரு நடைமுறைக்கு ஏற்க முடியாத ஒரு செயல். கணவனை அறிந்தவர்கள் தான் பிள்ளை பேற்றினை பெற்றெடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது கணவனே இல்லாமல் எவ்வாறு கருத்தரிப்பது? இது எல்லாவற்றையும் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இது கடவுளுடைய காரியம், இது கடவுளுடைய திருவிழம், இது கடவுளுடைய திட்டம் என்று சொன்னால் அதற்கு நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதாக அன்னை மரியாள் இருக்கிறார்.
இன்றைய நாளிலே நீங்களும் நானும் கடவுளுடைய திருவுளத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது, கடவுளுடைய திருவுளம் என்ன, அதை எவ்வாறு அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது? முதல்ல கடவுளுடைய திருவுளம் என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சியாக செய்ய முடியும். கடவுளுடைய திருவுளம் என்ன என்பது தெரியவில்லை என்று சொன்னால் எவ்வாறு அதை அறிந்து கொண்டு நிறைவேற்றுவது? மிகவும் எளிமையான ஒரு காரியம். இந்த நேரத்தில் இப்பொழுது கடவுள் என் மத்தியில் இருந்தால் இந்த பிரச்சனையை எவ்வாறு அவர் கையாள்வார்? இந்த நேரத்தில் இப்பொழுது கடவுள் இருந்தால் அவர் என்ன யோசிப்பார்? இப்பொழுது இக்கணம் கடவுள் இருந்தால் அவர் என்ன பேசுவார் என்று அவருடைய நிலைமையில் இருந்த கடவுள் இந்த இடத்திலே இருந்தால் என்ன செய்வார் என்று நாம் அறிந்து புரிந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய திருவுளம். கடவுள் எப்பொழுதுமே ஒரு மனிதருக்கு தீமையை கொடுக்க மாட்டார், தீமையை செய்ய மாட்டார், தீமை செய்ய முடியாது. இப்போ கோபம் வருகிறது, காழ்ப்புணர்ச்சி வருகிறது, பொறாமை வருகிறது, பாவத்திற்கான சோதனைகளும் சூழ்நிலைகளும் என்னை ஆட்கொள்கிறது. இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? கடவுளை போல சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் சோதனையை இயேசு இருந்தால் எவ்வாறு எதிர்கொள்வார்? எனக்கு கோபம் வருகிறது, இந்த நேரத்தில் கோபப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நான் இயேசு என்னுடைய இடத்தில் இருந்தால் அந்த கோபத்தை எவ்வாறு கையாள்வார் என்று சொல்லி நாம் எப்பொழுதெல்லாம் என்னுடைய சிந்தனை செயல்களை கடவுள் இருந்தால் எப்படி செயல்படுவார் என்று சொல்லி ஆய்ந்தறிந்து செயல்படுகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுள் என் சார்பாக இருக்கிறார், என் மத்தியிலே இருக்கிறார், என் வழியாக செயலாற்றுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி சிந்திப்பார், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி செயல்படுவார் என்கிற சிந்தனையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் வாழ்வோம். உங்களாலும் என்னாலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். அதற்கான ஆர்வம் உங்களிடமும் என்னிடம் இருக்கிறதா? நல்லா இயேசு இன்றைக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.